ஈரோ மார்ட்டின் லேட்டஸ்ட் ஃபேக் நோட் டிடெக்டர் தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிநவீன பணம் என்னும் இயந்திரம் ஸ்மார்ட் பில்லிங் மிஷின் மூலம் பில்லிங் வெரி ஈஸி. ஒரு இயக்குனர் ஒரு படைப்பாளி எப்பவுமே முரண்படுறது வழக்கமான ஒரு விஷயம் தான். பாலா மாதிரி நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் வைக்கிறது தான், நான் முடிவு பண்ணுறது தான் அப்படின்றது வந்து அது ஒரு வித்யாகர்வன்னு கூட சொல்லலாம். பாலா திரைத்துறைக்கு 25 வருஷம் ஆகுது. சூர்யா வந்தவொடனே அந்த விழாவே பரபரப்பாயிடுச்சு. ஒருவேளை சூர்யா வராமல் போயிருந்தா இன்னும் கான்ட்ரவர்சியாக தான் மாறி இருக்காது. அருண் விஜய் சிவகார்த்திகேயன் மீட் பண்ணது, பேசுறது, இதெல்லாம் மீறி மணிரத்னம் வந்தது, மிஸ்கின் வந்தது, ஏறக்குறைய ஒரு மினி கோடம்பாக்கமே அங்கிருந்து வாழ்த்துது. ஒரு உண்மையிலே வரவேற்புக்குரிய ஒரு விஷயம். விக்ரம் சேது இவ்வளவு பெரிய மாபெரும் வெற்றி இடம்னு தெரிஞ்சிருக்காரு. இவர்களுக்குள்ள எங்க அந்த உறவு இதுவாகி போச்சுன்னா, தன்னுடைய மகன் துருவ் விக்ரம பாலாதான் அறிமுகப்படுத்தணும். விக்ரமுக்கும் முகம் மாறுது, அவருடைய நண்பர் ப்ரொடியூசருக்கும் முகம் மாறுது. ஆனாலும் இப்ப சூர்யா வந்த மாதிரி விக்ரம் வந்திருக்க வேண்டும். சினிமாவில் எப்பவுமே ஒருத்தர் கை தூக்கி விடுறாங்க பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது பாலா ஒரு நன்றி கடனுக்காக தான் நந்தா ஓகே பண்ணுது. ஏன்னா சேது பண்ணியாச்சு, சேது மாபெரும் வெற்றி. ப்ரொடியூசர் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, ஹீரோக்கள் ஒரு பக்கம் ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவருக்கு தோணுது என்னன்னா, சிவகுமார் அவர்கள்ட்ட போய் கேட்டோடனே ஓ நான் பண்ணுறவா நீ ரைட் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு நன்றி கடன் இருக்கு இல்லைங்களா. அதுவும் பாலா மாதிரியான ஒரு இயக்குநர்கிட்டலாம் பயங்கர பர்ஃபெக்ஷன் தேவை. அப்போ எத்தனை டேக் எடுத்திருப்பாரு, எத்தனை முறை அவர் சிகரெட் குடிக்க வச்சிருப்பாரு. அன்னைக்கு பண்ண ஒரு விஷயம் இன்னைக்கு ரோலெக்ஸில் அவ்வளோ ஸ்டைலிஷாக அது கொஞ்ச நேரம் வந்தாலும் நீங்கள் சனுக்க போட்டுக்கலாம், ஆனால் எங்கேயாவது இடத்துல மீட் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரியான விஷயம். சிவகார்த்திகேயன் அந்த மேடையில் ஏறி என்ன இவர் பாலாவுக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது தான் என்ன அருண் விஜய் அண்ணன் கூப்பிட்டாரு, தம்பி நீயே வரணும் அப்படின்ற மாதிரி. அப்போ ரைட் ஓகே, இங்கே அண்ணன் தம்பி பாசம் ஆயிடுச்சு. சிவகார்த்திகேயன் பயங்கர புத்திசாலிங்க, பயங்கர கிளவர். உலகத்தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபில் செந்தமிழ். இது அக்காட் வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திரைத்திறன் ஆய்வாளர் திரு செய்யார் பால் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நேற்று ஒரு நிகழ்ச்சி நடந்தது. எப்பவுமே ஒரு வாய்க்கா தகராறு இருக்கிறதா பேசப்படும் நபர் பாலா அவர்கள் எல்லாரும் கூடயே பிரச்சனை பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சண்டைகளும் இருக்கும் கூட. ஆனால் நேற்று சூர்யா அவர்கள் மேடையில் பேசின விஷயங்கள் இப்போது டாப் ஆஃப் த டவுனாக இருக்கு. என்ன சார் நடந்தது நேற்று? ஒரு இயக்குனர் ஒரு படைப்பாளி எப்பவுமே முரண்படுறது வழக்கமான ஒரு விஷயம் தான். அதுவும் கொஞ்சம் ஒரு பேசக்கூடிய படைப்பாளியாக இருந்தால் அவங்க நிறைய முரண்பட்டு தான் ஆவாங்க. பாலா மாதிரியான நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் வைக்கிறது தான், நான் முடிவு பண்ணுறது தான் அப்படின்றது அது ஒரு வித்யாகர்வன்னு கூட சொல்லலாம். அதுக்கு ஒத்துக்கிட்டு தானே நீங்கள் நடிக்க வரீங்கன்ற. ஏன்னா சண்டை அப்படின்ற ஒரு விஷயம் தாண்டி நேற்று குறிப்பாக பாலா திரைத்துறைக்கு 25 வருஷம் ஆகுது. அந்த 25 வருஷத்தோடு சேர்த்து வணங்கான் படத்தினுடைய இப்போ இந்த விழாவுக்கான இது 2 பேர் முக்கியமாக வருவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஒன்று சூர்யா, ஒன்று விக்ரம். சூர்யா வந்தவொடனே அந்த விழாவே பரபரப்பாயிடுச்சு. அதான் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, நீர் அடித்து நீர் விலகாது அப்படின்வாங்க. அது மாதிரி அது திரைத்துறையிலிருந்து எவ்வளோ உங்களுக்கு என்ன ஒரு சர்க்கிள் பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே அதிகபட்சம் சென்னைக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த சினிமா சம்மந்தப்பட்டவர்கள் மீட் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்குது, தகராறு ஒன்றும் கிடையாது, ரைட் ஓகே அப்படின்னு. இதெல்லாம் மீறி சரி இதுவும் ஒரு கேள்வியாக இருந்தது. இது சூர்யா வந்துட்டார், சிவகுமார் அவர்களோடு வந்திருந்தார். அப்புறம் 2 பேரும் பாலா ஒரு அண்ணன் தம்பியாக ஒரு பரஸ்பர இதெல்லாம் நிகழ்ந்துட்டாங்க. ஒருவேளை கங்குவா ஓடி இருந்து புறநானூறு படத்தில் அவர் நடிச்சிருந்து கமிட்மெண்ட் ஆகிருந்து வாடிவாசல் அவர் நடிச்சுட்டு இருந்தா வந்துருப்பாருன்ற மாதிரியான ஒரு விமர்சனம். அந்த விழாவே வேற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கமும் அருண் விஜய் சிவகார்த்திகேயன் மீட் பண்ணது, பேசுறது, இதில் அந்த விழா ஒரு நிறைவான விழாவை மாறிடுச்சு. ஒட்டுமொத்தமாக என்னன்னா படைப்பாளிகளுக்குள்ள ஒரு சண்டை வர்றது, கருத்து மோதல் வர்றது, அப்புறம் ஒன்றா கூட்டுறது. இது காலகாலமாக இருக்குது. சினிமாவும் அரசியலும் அப்படியேப்பட்ட ஒரு இதுதான். அதெல்லாம் மீறி நான் பார்த்தது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பார்சன் அப்பார்ட்மெண்ட்டில், பார்சன் காம்ப்ளெக்ஸில் இயக்குனருமையும் பாரதிராஜாவுடைய அலுவலகத்துக்கு எதிரே சேது படத்தினுடைய கம்பெனி இருக்குது மாடியில். இப்போ ஒல்லியாக ஒருத்தர் படம் பாலா ஒரு டைரக்டரும் தெரியும், ஒல்லியாக ஒருத்தர் வடன்னு இருந்தார். இந்த பக்கம் ஒரு அசிஸ்டன்ட், இந்த பக்கம் ஒரு அசிஸ்டன்ட் இருந்தாங்க. அப்போ யாருன்னு தெரியாது நமக்கு. நான் போய் பேட்டி எடுக்கும் பொழுது அப்புறம் பிற்பாடு தான் இருந்தது. ஒருத்தர் அமீர், இன்னொருத்தர் சசிகுமார்னு. அப்படி இருந்த ஒரு நபர் இந்த திரைத்துறையில் ஒரு பெரும் ஆளுமையாக ஒரு சில படங்கள் பண்ணாலும் அந்த படங்கள் இன்னும் பேசக்கூடிய ஒரு நபராக, ஒரு படைப்பாளியாக இருக்கிறது தான். சொன்ன மாதிரி அவர் மேலே அவர் பர்சனலாக சில விஷயங்களை கான்ட்ரவர்சி வர்றதெல்லாம் போகிறது நேற்று எல்லாம் நெகிழ்வாக நீங்கள் ஆகச்சிறந்த படைப்பாளி அப்படின்னு அது மணிரத்னம் தொடங்கி மிஸ்கின் வரைக்கும் எல்லாம் பேசுறது ஒரு பெரிய பிரமாதமான ஒரு விழாவாக இருந்தது.
அதான் ரைட்டு. இன்னைக்கு நம்ம சண்டை போட்டுப்போம், நாளைக்கு ஒன்றா சேர்ந்துப்போம். பொதுவாக இருக்கிறது தான் வந்து அது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அது முடிஞ்சது. ஓகே சார். ஸ்டேஜில் சூர்யா என்ன சார் பேசினா நாங்கள் வாட்சி பார்த்தோம், நிறைய தகவலும் வந்தது. அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு ரொம்ப சொன்னதாகவும் வந்து உறவு கொண்டாடினதாகவும் 2000 ஆண்டு வந்து எனக்கு பாலா கிட்ட இருந்து அந்த கால் வரலை அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையே வந்து மாறி இருக்காது. என்னுடைய நந்தா படம் தான் என்ன வந்து காக்கா காக்கா கௌதம் மேனனுக்கு வந்து அறிமுகம் படுத்துச்சு அப்படின்றாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு துணுக்கு ஒன்று வந்தது, ஜோதிகா அவர்கள்லாம் வந்து காக்கா காக்காக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணதாகும். என்ன சார் எது உண்மை இருந்தது? அது ஒரு ரெக்கமெண்டேஷன் இதை தாண்டி என்னன்னா, இங்கே நந்தாவுக்கு முன்னாடி சூர்யா மீது இருக்கிற விமர்சனம் என்னன்னா, அவர் ஒரு சாக்லேட் பாய், அவருக்கு வந்து ஒரு நடிப்பே வரலன்ற விமர்சனம் காட்டமா ரொமான்ஸ்லாம் பண்ண தெரியும். இதெல்லாம் தாண்டி இருந்தப்போ இது பாலா ஒரு நன்றி கடனுக்காக தான் நந்தாவை ஓகே பண்ணுது. ஏன்னா சேது பண்ணியாச்சு, சேது மாபெரும் வெற்றி. பாலாவுக்கு வந்து ஒரு காலத்துல பாலா அந்த சேது படத்தை யாராவது ரிலீஸ் பண்ணுங்கன்ற அளவுக்கு வந்து ஒவ்வொரு இதுவா கேட்டுக்கிட்டு இருக்கும்போது வெற்றி பெற்ற பிறகு எல்லாரும் வந்து சேர்ந்துருவாங்க இல்லைங்களா? அவ்வளவு பேர் வந்து நிக்கிறாங்க. ப்ரொடியூசர் ஒரு பக்கம் வந்து நிக்கிறாங்க, ஹீரோக்கள் ஒரு பக்கம் ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவருக்கு தோணுது என்னன்னா, சேது படத்துல ஒரு அந்த விக்ரமுடைய அண்ணன் ரோல் யார் சிவகுமார் பண்ணாரு இல்லையா, அந்த ரோலுக்கு அப்போ அந்த கேரக்டர் ரோல் யார்கிட்ட கேட்டு யாரும் பண்ண முடியாதுன்னு சிவகுமார் அவர்கள்கிட்ட போய் கேட்டோடனே நான் பண்றவா நீ ரைட் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு நன்றி கடன் இருக்கு இல்லைங்களா. சரி, அவர் மகனை வச்சு ஒரு படம் பண்ணான்னா நந்தா அப்படி உருவான ஒரு கதை தான். அவர் சொல்ற மாதிரி, சூர்யா சொல்ற மாதிரி, ஒருவேளை அந்த ஃபோன் வரலன்னா, ஒருவேளை சூர்யா இது மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இவருக்கும் எல்லாமே வரும் அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் தாமதமாயிருக்கலாம், வந்திருப்பார், தாமதமாயிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு நினைவுபடுத்தி சொல்ற ஒரு விஷயம். ஏன்னா இப்போ ஒரு ஆக்ஷன் படம் பார்த்துட்டு இப்போ காக்கா காக்கா அப்படின்பொழுது ஒரு கௌதம் மேனனுக்கு ஓகே, இந்த படம் பார்த்துட்டு அவருக்கு ஒரு தாட் வந்திருக்கலாம். மேபி ஏதாவது ஜோதிகா கூட சொல்லி இருக்கலாம் அந்த இதை தாண்டி. அப்புறம் அதையும் சொல்றாரு, காக்கா காக்கா பார்த்துட்டு தான் வந்து ஏஆர் முருகதாஸோடைய கஜினியும் ஓகே வந்தது அப்படின்னாரு. இது ஓகே தான், ஒரு படம் வெற்றி, அந்த படம் அந்த வெற்றியோடு சேர்ந்து அந்த கதாநாயகன் இதெல்லாம் பண்ண தெரியும்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்த பிறகு அதை சார்ந்த படங்கள் வரது சகஜம் தான். அப்படி ஒரு சூர்யாவுக்கான வாய்ப்பு வந்ததை வந்து அது நன்றி கடனோடு அந்த நந்தாவை நினைவுபடுத்தி பேசுறது நல்ல விஷயம் தான். இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு, பாலா அவர்கள் வந்து ஏன் முன்னாடி வந்து சிகரெட் குடிக்க மாட்டாரு. இதை வந்து பாலா அவர்களே சொல்லியிருந்தாரு, ஏன்னா தம்பி வந்து என்னுடைய உடல் நலத்துல மேல அக்கறைப்படுவான் அப்படின்னு. சூர்யா இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு, எனக்கு வந்து நந்தாவில் சிகரெட் எப்படி குடிக்கணும்னு சொல்லி கொடுத்தது வந்து பாலா அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ நான் பண்ண ரோலக்ஸ் படம் வரைக்குமே எனக்கு வந்து பாலா சொல்லி கொடுத்த அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு தெரியும். அதை பத்தி உங்க பார்வை? இல்லை, பொதுவாக ஒரு நடிகர் இப்போ சிவகுமார் எப்படி ஒரு தனி மனித ஒழுக்கத்தோடு இருக்காரு, மகன்கள் அப்படிதான் இருப்பாங்க. வந்து அப்படி இருந்தப்போ இந்த காட்சிக்கு ஒரு புகைப்பிடிக்கக்கூடிய காட்சிக்கு வரணும் அப்படின்னா தெரியாத ஆளுக்கு வந்து முதல் முறையாக இது ஒன்று வந்து இந்த புறையேறும், இதுவாக அந்த அலர்ஜிலாம் ஒத்துக்காது. அதுவும் பாலா மாதிரியான ஒரு இயக்குநர்கிட்டலாம் வந்து பயங்கர பர்ஃபெக்ஷன் தேவை. வந்து அப்போ எத்தனை டேக் எடுத்திருப்பாரு, எத்தனை முறை அவர் வந்து சிகரெட் குடிக்க வச்சிருப்பாரு, அதை நினைவுபடுத்தி சொன்னது ஒரு பக்கம். சொன்ன மாதிரி வந்து அன்னைக்கு பண்ண ஒரு விஷயம் இன்னைக்கு ரோலக்ஸில் அவ்வளோ ஸ்டைலிஷாக வந்து அது கொஞ்ச நேரம் வந்தாலும் வாயில் சிகரெட் பிடிக்கிறது தப்பான ஒரு விஷயம்தான் வந்து அதே பெருமையாக. ஏன்னா பாலா சொன்ன ஒரு லீடுக்காக வந்து இவர் சொன்னது வந்து பாலா நான் சொன்னது இது மாதிரி வந்து நான் வந்து சிகரெட் பொதுவாக ஒரு இது பண்ணாலும் யாரும் ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது வந்து அப்படி ஒரு இதுவானது. என் மேலே ஒரு அக்கறை கொண்டவர் தான் சூர்யா. அது காரணம் என்னன்னா, ஒரு நடிகரை தாண்டி ஒரு ஹீரோவை தாண்டி ஒரு தம்பி மாதிரி அவர் ஒரு அண்ணன் கிட்ட இருக்கிற ஒரு உடல்நல அக்கறை அவர்கிட்ட இருந்ததுன்னு. அதுதான் ஒரு அண்ணன் தம்பியான ஒரு பாசம் தான். அது வந்து இதே வணங்கானில் தான் ஒன்றா சேர்ந்தாங்க, ஒரு முரண்பாடு ஏற்பட்டது, அப்புறம் பிரிஞ்சாங்க. அந்த அறிக்கை கூட கொடுத்துருந்தாரு பாலா வந்து, நீங்கள் நந்தாவில் பார்த்த சூர்யாவும் நான் பிதாமகனில் பார்த்த சூர்யாவும் ஒரு நாள் இணைவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதெல்லாம் தாண்டி திரும்பவும் தான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நெகிழ்வாக இருந்தது இந்த விழா வந்து. ஒருவேளை சூர்யா வராமல் போயிருந்தா இன்னும் கான்ட்ரவர்சியாக தான் மாறி இருக்காது. ஏற்கனவே அமீருடைய விஷயத்துக்கு வராமல் போனதுக்கும் அதுதான் அந்த பர்த்திவீரனுடைய வெற்றி விழாக்கு அமெரிக்க விடாமல் போனது தான் சிக்கலாச்சு. ஜப்பான் 25 காலம் அந்த சிக்கல் சூர்யா வராமல் தடுத்துறாரு அப்படின்னு நினைக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, விக்ரமுக்கு ஒரு கரியரை செட் பண்ணி கொடுத்ததே சேது படம் தான். ஆனால் விக்ரம் வராதது வந்து மிகவும் வந்து கடனுக்குள்ள இருக்கு. எல்லாருமே வந்து ஏன் வரல ஏன் வரல விக்ரம்? ஏன் வரல, உண்மையிலே விக்ரம் வந்து கென்னி வந்து விக்ரமா மாறினார். விக்ரமா மாறின பிறகு அவர் வந்து ஒரு 2-3 படங்கள் நடிச்சார். ஸ்ரீதருடைய தந்து விட்டேன் என்னை கொடு உட்பட மீரா, இந்த படங்கள்லாம் எதுவும் சரியா போகாதனால வழக்கம் போல வந்து இந்த கோலிவுட்ல ராசி இல்லாத ஹீரோன்னு ஒரு முத்திரை கொடுத்து அவர் அப்படி ஒட்டிக்கிட்டாங்க. ஆனால் சினிமாக்குள்ளேயே இயங்கிக்கிட்டு இருந்தார். அவர் காலெல்லாம் உடஞ்சி டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகி ஒரு மாருதி கார் ஒரு சின்னதாக வச்சிருப்பார், அதில் அப்படியே சுற்றிக்கிட்டு டப்பிங்லாம் பேசி படத்துக்கு அவர் தான். ஆமா, டப்பிங் நிறைய படங்களுக்கு அப்பாஸ்க்குலாம் அவர் தான் பேசியிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து பாலான்னு ஒரு இயக்குனர் உள்ள வந்து விக்ரம் அப்படி மாத்துறாரு அப்படின்போது அது வந்து விக்ரமுக்கே தெரிஞ்சிருக்காரு சேது இவ்வளவு பெரிய மாபெரும் வெற்றி இடம்னு தெரிஞ்சிருக்காரு. அப்படி ஒரு மாபெரும் வெற்றிக்கு பிறகு
எப்படி பாலாவுக்கு வந்து ஒரு தயாரிப்பாளர்கள் லைன்ல நிக்கிறாங்களோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கு நிற்கிறாங்க. விக்ரம் அதெல்லாம் தான் டக்கு 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 டக்குன்னு படம் வருது. ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மிடில் ஏஜுக்கு அப்புறம் அவர் ஒரு பெரிய இதுவாக வர்றாரு. அதுக்கப்புறம் பிதாமகன் பண்றாரு. பாலா மீது ஒரு ஒரு பயங்கர ஒரு ஒரு நட்பை தாண்டி ஒரு அன்பு அவர்கிட்ட இருந்தது. இவர்களுக்குள்ள எங்க அந்த உறவு இதுவாகி போச்சுன்னா, தன்னுடைய மகன் துருவ் விக்ரம பாலா தான் அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு இது முடிவு பண்ணி தான் அந்த அர்ஜுன் ரெட்டி படத்துடைய ரீமேக்ல பண்றாங்க. ஆதித்ய வர்மா அப்படின்னு அந்த படம் இதுவாகுது. அது கம்ப்ளீட்டா விக்ரமுடைய நண்பர் தான் அதுக்கு ப்ரொடியூசர் நினைக்கிறேன். பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் பாலா வந்து கதை சொல்ல மாட்டாரு. அதனால விக்ரமுக்கு என்ன, இது படம் எடுக்கிறது நம்ம கிட்ட பாலா காட்ட மாட்டாரு. ஃபைனலாக முடிச்சிட்ட பிறகு ஒரு டபுள் பாசிட்டிவ் மாதிரி, இப்போ டபுள் பாசிட்டிவ் கிடையாது, ஃபைனலாக வந்து அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது காட்டுவாங்க. அப்படி காட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கும் முகம் மாறுது, அவருடைய நண்பர் ப்ரொடியூசருக்கும் முகம் மாறுது. ஏன்னா அவருடைய மகனை முதல்ல அறிமுகப்படுத்தும் போது அது ஏதோ ஒரு டபுள்ஏ படம் மாதிரி ஒரு இதுனால அவங்களுக்குள்ள ஒரு சின்ன முரண்பாடு ஏற்பட்டதாக தகவல். அது பெரிய சண்டையாக மாறி அப்புறம் விக்ரம் வந்து தனியாக தன் மகனை வச்சு அதே அர்ஜுன் ரெட்டி கதையை வச்சு பண்ணார். வந்து இவர் எடுத்த படம் வந்து ஓடிடியில் வருமான்ற பேர் ரிலீஸ் ஆகி இது ஓகே, இது ஒரு சண்டே ஆகிப்போச்சு, இது ஆகிப்போச்சு. ஆனாலும் வந்து இப்போ சூர்யா வந்த மாதிரி விக்ரம் வந்திருக்கணும், கண்டிப்பாக வந்திருக்கணும். உங்களுக்கு வந்து நம்ம சினிமாவில் வந்து எப்பவுமே ஒருத்தர் கை தூக்கி விடுறாங்க பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த நன்றி மறக்கக்கூடாது. அந்த நன்றி மறத்தலும் அதிகம் இங்கே தான், மறக்காததும் இங்கே தான், சினிமாவில் தான். ஈஸியாக மறந்து போகிறது அதான். இந்த ஏணி அப்படி எட்டி வச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க வந்து. ஆனால் வந்திருக்கணும். வராதது என்ன காரணம்னு விக்ரம் இது வரைக்கும் சொல்லலை. இதுக்கப்புறம் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. 1000 காரணங்கள் சொன்னாலும் ஒரு பாலா அவருடைய முதல் படம் அதுதான். உங்களுக்கு திரைவாழ்வில் ஒரு திருப்புமுனையான படமும் சேர்ந்துதான். அதனால் அவசியம் வந்திருக்கணும். இன்னொரு பக்கம் வந்து ஆர்யா வந்து ஒரு செட்பேக்கா இருக்கும் போது வந்து நான் கடவுள் மாதிரியான ஒரு படத்தை கொடுத்து அவருடைய இமேஜை மாற்றணும். அதுதான் ஆர்யாவும் வரவில்லை அப்படின்ற ஒரு தகவல் வந்து விஷாலும் வரவில்லை. எதனால வரல ரெண்டு பேரும்? நீங்க வந்து ஆர்யா விஷால் வரனா கூட ஒரு பெரிய இது பேச்சு இருக்காது. இவங்க 2 பேர் மேலதான் ஹைலைட்டா இருந்தது. ஏன்னா இப்ப ஆர்யாவுக்கும் விஷாலுக்கும் பாலா மேல எந்த முரண்பாடும் கிடையாது. அவங்க எங்கேயும் திட்டியும் பேட்டி கொடுக்கல. ஆர்யா இப்ப கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, பாலா சார் இப்ப கூப்பிட்டா கூட நான் அப்படியே கிளம்பி இந்த ஸ்டாக்ஸோட கிளம்பி போயிடுவேன் நான்றாப்ல. விஷாலுக்கும் ஒரு சின்ன வருத்தம் இருக்குதான் செய்யும். அந்த அவனவன் படத்துல வந்து இந்த மாறுகண் வேஷத்துல நடிச்சு அந்த பாதிப்பு கொஞ்சம் காலம் இருந்தது அவருக்கு, அதெல்லாம் உண்டு. அவரு அதான் அதை மீறி வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்த ஒரு இயக்குனர் தானே. இவங்க பெரிய வேலை. இப்போ இவங்க 2 பேர் தான் வருவாங்களா வரமாட்டாங்களான்ற ஒரு விஷயம் கவனமா இருந்தது. இதுக்கு ஆர்யா விஷாலும் ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு போகலாம். ஆனா பெரிய பேசும் பொருளா அது மாறல. வந்து இதெல்லாம் மீறி மணிரத்னம் வந்தது, மிஸ்கின் வந்தது, சிவகார்த்திகேயன் வந்தது. ஏறக்குறைய ஒரு மினி கோடம்பாக்கமே அங்கிருந்து வாழ்த்துது ஒரு பெரிய விஷயம். அது உண்மையிலே வரவேற்புக்குரிய ஒரு விஷயம். எப்பவுமே வந்து பிரேக் டவுன் பண்ற மாதிரி எப்படி வந்து சூர்யா வரமாட்டார்னு நினைச்சு வந்தாரோ, இன்னொரு பக்கம் வந்து அருண் விஜய்க்கும் சிவகார்த்திக்கும் ஆகவே ஆகாது அப்படின்ற பேசுபொருள் வந்து கோலிவுட்ல உலா வந்துகிட்டே இருக்கும். ஆனா நேத்து பாக்குறோம் 2 பேரும் வந்து பேசின அந்த புகைப்படங்கள் இருக்கு, பக்கத்து இருக்கையில உட்காந்துருது இருக்கு. சார் இதை பத்தி உங்களுடைய பார்வை? இல்லை, அதுதான் வந்து சினிமாவில் தான் நான் நிறைய இதில் சொல்லியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்டர்வியூ அதுதான். இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் ஒரு பழைய சினிமா எக்ஸ்பிரஸ்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார். அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, சினிமாவில் இருக்கிறவங்க சண்டை போட்டுக்கூடாது, மறுநாள் ஒரே காரில் போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு. அது ரொம்ப பிரமாதமான ஒரு வார்த்தை. வந்து அது மாதிரி தான் வந்து நீங்கள் சண்டை போட்டுக்கலாம், ஆனால் எங்கேயாவது இடத்துல மீட் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரியான ஒரு விஷயம். இந்த சண்டை கூட எப்படி வந்ததுன்னா, அருண் விஜய்க்கு பொறாமைன்னு கூட சொல்லிடலாம், வேற ஏதாவது ஒரு காரணம் கூட சொல்லலாம். அப்போ இந்த படம் சீமராஜா படத்துக்கு நீங்களாம் மாஸ்க் கட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா, இல்லை நீங்களாம் மாஸ்க் கட்ட ஆரம்பிச்சிட்டியான்னு ஏதோ ஒரு வார்த்தையா இருக்கலாம். அவர் பதில் கவுண்டரா வந்து மிஸ்டர் லோக்கல் படத்துல சதீஷ் கிட்ட சொல்லுவாரு, என்னங்க காண்டாயிட்டீங்களா அப்படின்னு. அது ஒரு சோசியல் மீடியா சண்டையா மாறி அப்படி கொஞ்சம் மெதுவாகி ஒரு திருமண வரவேற்பு நிகழ்ச்சிகளோட பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அருண் விஜய் ஓரம் கட்டிட்டு இவர் சிவகார்த்திகேயன் அப்படியே தூக்கின்னு போயிடுவாங்க. இதெல்லாம் மாரி அப்புறம் அவருடைய மகன் பிறந்த நாளுக்கு சிவகார்த்திகேயன் ஒரு ட்வீட் போட்டு வாழ்த்தி அதை ரீட்வீட் பண்ணி ரைட் நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்கணும். ஆனால் சிவகார்த்திகேயன் அந்த மேடையில் ஏறி என்ன இவர் வந்து பாலாவுக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது தான் என்ன அருண் விஜய் அண்ணன் கூப்பிட்டாரு, தம்பி நீயே வரணும் அப்படின்ற மாதிரி. அப்போ ரைட்டு ஓகே, இங்கே வந்து அண்ணன் தம்பி பாசம் ஆயிடுச்சு. வந்து சினிமாவில் தான் வந்து சகஜமாக போகக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து எல்லாரும் ஒரு வெற்றிக்காகவும் எல்லாருக்கும் என்ன அருண் விஜயும் வந்து ஒரு சாதாரண நடிகர் கிடையாது. ஒரு சினிமா பின்புலம், அவங்க அப்பா நடிகர், அவங்க அம்மா நடிகர், சகோதரிகள் நடிகைகள், அவருடைய மச்சான் பெரிய டைரக்டர் ஹரி. இப்படி இருக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு நம்ம திறமைக்கு ஒரு தகுதியான இடம் கிடைக்கலையேன்னு ஒரு ஏக்கம் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஏக்கத்துடைய வெளிப்பாடு தான் சாதாரண மனுஷனுக்கே இருக்கும் பொழுது நாங்கள் வந்து இருக்கிறது தான். அதெல்லாம் மீறி பாலா மாதிரி ஒரு இயக்குனர் இப்போ அவருக்கு கிடைச்சது, வணங்கான் மாதிரி ஒரு படம் அவருக்கு கிடைச்சது வந்து ஒரு தெம்பாக இருக்கும். அது நமக்கு பின்னாடி வந்தவங்களாம் நீங்கள் முன்னேறின்னு போகிறாங்களேன்ற ஒரு கோபம் கூட இருக்கலாம்.
இதை வந்து இன்னும் பெரிதுபடுத்த வேணாம், இன்னும் இது பண்ண வேணாம், இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. சிவகார்த்திகேயன் பயங்கர புத்திசாலிங்க, டக்குன்னு வந்து அது ஒரு பெரிய பயங்கர கிளவர். அதை ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சு அண்ணன் தம்பி உறவா மாற்றி அதை அங்கே நெகிழ வச்சுட்டார் அவர். இன்னொரு பக்கம் இந்த ஒரு விஷயம் நடந்ததுனால திரும்பவும் பேசுகிற பொருள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவும் பாலாவும் மீண்டும் இணைவார்கள் அப்படின்றாங்க. உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? இல்லை மேபி ஏன்னா சூர்யாவுக்கு அடுத்தடுத்த படங்கள் இருக்குது, இது நடக்கலாம். வந்து சினிமாவில் வந்து இதை சொல்கிறது தான் வந்து. ஆனால் இந்த வணங்கான் சமயத்தில் இதே வணங்கானில் அந்த கன்னியாகுமரி கடற்கரையில் என்ன நடந்தது இல்லை, இது பாலா அதிக முறை ஓட சொன்னார், ஓடி வர சொன்னார். அப்புறம் சூர்யா போய் பாலா கிட்ட கதை கேட்டதுனால அவர் கோபமாயிட்டார். அந்த அறிக்கையிலே என்னன்னா, நீங்கள் பார்த்த நந்தா நான் பார்த்த பிதாமகன் சூர்யா அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு. ஒருவேளை அவர் பார்த்த அந்த பிதாமகன் சூர்யாவாக திரும்பவும் வந்தால் பாலாவும் சூர்யாவும் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கருத்துக்களை பகிர்ந்து உணர்த்தி வந்தமைக்கு நன்றி. வணக்கம்.